இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சின்ன ட்ரிக் அண்ட் டிப்ஸ் வீடியோ. ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் நம்ம ஒரு ட்ரிக் அண்ட் டிப்ஸ் வீடியோ போடுறோம். இதில் டேட்டை எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ ஒரு மந்த்லி சேட்டை வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகுறதுன்றது எப்படியெல்லாம் நம்ம ஒரு கணிப்பை ஒரு சிங்கிள் நம்பராவது எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு சிங்கிள் நம்பரையும் எப்படி எடுக்கலாம், எந்தெந்த ட்ராக்கு எந்தெந்த மாதிரி வந்திருக்கு, எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுப்பீங்க கிளியர் கட்டாக. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ரெகுலர் வீடியோ போடும்போது அதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் லிங்காக வரும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த வீடியோ உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அப்லோடு பண்ணிவிட்டு அது பார்க்கலன்றதோட தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சில பேர் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வேண்டாம், நீங்கள் ரெகுலராக போடக்கூடிய வீடியோவே போடுங்க அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்லும் போது, நம்ம வந்து லிங்க்கில் அந்த கம்யூனிட்டி போஸ்ட் லிங்க்கில் ப்ரைவேட்டாக நம்ம இந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி போடலாம். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போடக்கூடிய மெசேஜஸ் வரும். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சி, ஓகே இவ்வளோ தான், நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படியோ யோசிச்சிட்டேன், இந்த மாதிரியோ நான் யோசித்து பார்த்தேன், ஒரு சார்ட்டை வச்சு இப்படியும் யோசிக்கலான்றது உங்கள் வீடியோ பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது இவ்வளோ விஷயமும் சொல்கிறது ஏன்னா, நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி தரணும். அப்போ யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி தரும்போது உங்கள் கையில் கொஞ்சம் காசு சேவிங்ஸாக நிற்கணும். எப்படி சேவிங்ஸாக நிற்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 500 ரூபாவுக்கு கணிப்பே இல்லாமல் கணிப்புகளை எடுத்து போட்டு லாஸ் ஆகிறதுக்கும், 500 ரூபாயிலேருந்து 300 ரூபாவை குறைச்சி 200 ரூபாய்க்கு போட்டு 200 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் அவுட்புட்டுன்றதை யோசிக்கிற அளவுக்கு இந்த வீடியோ இருக்கும்னு நான் சொல்கிறேன். அப்போது 300 ரூபா உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ 500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எங்கெங்கேயோ லாட்ரி வாங்குறீங்க. அப்படி வாங்கினாலும் உங்களுக்கு அவுட்புட் எண்ட் ஆஃப் டே அவுட்புட் அது 3 மணிக்கு 3:10க்கு மேலே இல்லை அப்படின்னும்போது மன விரக்தி ஆயிரும். ஸோ அந்த 500 ரூபாய் இருந்தால் வேறு விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்கலாமே, வேறு ஒரு இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமேன்றத மைண்ட் செட் எல்லாருக்கும் ஜென்ரலாக காமனாக ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, சேவ் பண்ண போகிறீங்க. உங்கள் பணத்தை கணிப்பு மூலமாக கணித்து நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. கணிப்பே இல்லாமல், அதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, டேட் ஆஃப் பர்த்து, ராசி நம்பரு, வண்டி நம்பரு, ரூபா நோட்டு நம்பரு, ஓடிபி நம்பரு, ராசி பலன்கள் நம்பரு, இதெல்லாமே கை கொடுக்காது. இது அதிர்ஷ்டம் இருக்கணும். கொட்டுறது தான் ஒட்டும்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இருந்தால் கண்மூடித்தனமாக சொல்லுவாங்களே, கொட்டணும்னு நினச்சா கூரையை கொட்டிட்டு கொட்டணுன்ட்டு, அந்த மாதிரி கூரையை கிழிச்சிட்டு கொட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு அதிர்ஷ்டம்ன்றது ஒன்று இருக்கணும். அப்படி இல்லைன்னா உழைப்பு மூலமாக அதிர்ஷ்டத்தை நம்ம பெற முடியும். ஸோ உழைப்பு அப்படின்றது மூட்டை தூக்கியோ, செங்கல் இறக்கியோ, செங்கல் ஏற்றியோ, வண்டி ஓட்டியோ, அந்த மாதிரின்ற உழைப்புன்றது. இதுக்கு நீங்கள் எதுவுமே கணிப்பே கணிக்காமல் ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்குறது தவறுன்றது நான் உங்களுக்கு இங்கே சுட்டி காட்டுறேன். ஸோ அதுக்கு என்னென்னலாம் ஈஸியாக பண்ணலாம். ஒரு சாப்பாடை நம்ம மிச்சப்படுத்தலாம். 100 ரூபா இருக்குமா, ஒரு ஃபுல் மீல்ஸு, ஒரு பார்சல் மீல்ஸு ஒரு ஹோட்டலில், அந்த 100 ரூபா சாப்பாடை நான் மிச்சப்படுத்துகிறேன். அந்த 100 ரூபா சாப்பாடை நீங்கள் யாருக்காவது உதவியாக கொடுக்கலாம் அப்படின்றத அந்த ஒரு தாட்டில் தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். அதே மாதிரி முழுக்க நமது சேனலில் ஒளிபரப்பாக்கக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் கணிப்பு மட்டும்தான். அதுவும் கேரளாவுக்கு மட்டும்தான் கணிப்பு மட்டும்தான். ஓகேங்களா? இது எதிலுமே ஆணித்தனம், ஆழமானது, இதுதான் உறுதியானது, இறுதியானதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நான் ஜென்ரலாக நேற்று நைட்டு ஒரு சேட் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கணிப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி 2012லேருந்து 2025 வரைக்கும் நம்ம சேட்டை வச்சு அனலைஸ் பண்ணுவோம். நான் பண்ணுவேன். என்னோடய நேரத்தை ஒதுக்கி, தூங்குகிற நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பார்ப்பேன். நாளைக்கு என்ன மாதிரி கணிப்பு கொடுக்கலாம், எந்த மாதிரி பேசலாம், என்ன கணிப்புகளை இவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். ஸோ தொடர்ந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா ஹிட்டு கொடுக்கறதுக்கான முயற்சிகளை நான் அதை யோசிச்சுட்டு இருப்பேன். அப்படி யோசிக்கும் போது என் சேட்டு கண்ணில் பட்டுது. ஸோ அதனால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அது ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோ மாதிரி போட்டுடலாம் அப்படின்றது நான் டிசைட் பண்ணேன். ஓகேங்களா? பெயினான விஷயம்
ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துடும். ஓகேங்களா? கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம இதில் இருந்து என்ன ஸ்பெஷலாக இப்போ பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 3 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தடு இது என்றைக்கா இருந்தாலும் இருக்கட்டும், ஏன்னா அதனால தான் டேட் சொல்ல. இது வந்து நாளைக்கு, அதாவது இன்றைக்கி, நேற்று அப்படின்லாம் கிடையாது. இது வரைக்கும் அவ்வளோதான். இதுக்கு மேல் அப்படின்னு நீங்கள் என்றைக்கு நீங்கள் கணக்கு எடுத்தாலும் அந்த முன்னாடி ட்ராவை வந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். முன்னாடி ட்ரா, ஓகேங்களா? என்றைக்காக இருந்தாலும் இப்போது இன்றைக்கி சொர்ண கேரளமுக்கு முன்னாடி வியாழக்கிழமை காரண்யா ப்ளஸ், அதை தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், காரண்யா. ஸோ திருப்பியும் இங்கே ஒரு காரண்யா, அதுக்கப்புறம் காரண்யா. நம்மளுக்கு லாஸ்ட்டு 2 காரண்யாவோட ரிசல்ட்டோட ட்ரா நம்பர் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? இந்த 2 காரண்யாவோட ட்ரா நம்பர். அப்போது லாஸ்ட்டு 2னா என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து முதல் இருக்கக்கூடிய, நல்லா கவனிங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது. இப்போ இந்த காரண்யா ப்ளஸோட ஃபஸ்ட்டு டிஜிட் நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிஜிட் 6 டிஜிட்டில் ஃபஸ்ட்டு டிஜிட், இது ஒரு மெத்தடு. 6 டிஜிட் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து சொர்ண கேரளம் இருக்குல்ல, அந்த சொர்ண கேரளத்தோட ரிசல்ட்டை பாருங்கள். ஏ, அடுத்தது பவரில் 1க்கு பவர் 6. பவர் தெரியுமா தெரியாதா, இல்லை டைப் பண்ணி போட்டோமா அப்படின்றது கமெண்ட், நான் டைப் பண்ணி போட்டுடுறேன். 5க்கு பவர் அடுத்த 4 0. அப்போது நேற்று வந்தது வந்து ரிசல்ட் வந்து 465954. 465954. இங்கே ரிசல்ட்டை பாருங்கள், 162584. அப்போ அடுத்த 4 இந்த 1க்கு பவரில் வந்து இங்கே 6 அப்படின்னு இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு வந்திருக்கு. அப்போது இதோட போர்டை மென்ஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஏ, பி, சி. அப்போது இங்கே வந்து பிக்கு வந்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று இங்கே வரப்போகுது. ஓகேங்களா? அப்போ இங்கே அடுத்ததெல்லாம் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா போன 2 ரிசல்ட்டாக சொர்ண கேரளம், நான் சொல்கிறது இப்போது சொர்ண கேரளம் காரண்யா ப்ளஸ்லேருந்து எப்படி பவரில் எடுத்ததுன்னு பார்த்தாச்சு. சொர்ண கேரளம் இந்த பிசியை பாருங்கள் 30, அப்புறம் ஏசியில் 30. ஓகேங்களா? ஏசியில் 30, பிசி ஏசியில் 30. ஸோ 30ன்றது இந்த ட்ராவல் ஆகுது. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த 30 காமனாக வச்சுக்கிட்டு 6, 7, 8, அது ஒரு செகண்ட் மெத்தடு. ஃபஸ்ட்டு இந்த மெத்தடு நம்ம போவோம். இந்த மெத்தடு நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டா தான் உங்களுக்கு செகண்ட் மெத்தடு கிளியர் கட்டாக புரியும். ஓகேங்களா? அந்த 30ல் போட்டு குழப்ப வேண்டாம். அப்போது இங்கே 4ன்னு இருக்குது. 4 பி போர்டுக்கு பவராக எடுத்தீங்க அப்படின்னா 9. ஓகேங்களா? அப்படி கணக்கு நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 1 7 6 போச்சு அடுத்த நாள், நெக்ஸ்ட் டே. அப்புறம் 2வது நாள் 5, அதாவது 2வது நாளுன்னா 2வது வாரம் காரண்யா ப்ளஸ்ஸு கொடுத்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை வந்து சி போர்டுக்கு 5ன்னு போச்சு. இப்போது 4ன்னு வந்து இந்த பவர் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு பவர் நம்பரை தெரிஞ்சுக்கிங்க. சிம்பிளாக சொல்கிறேன். 0 5 1 6 2 7 3 8 4 9 5 0 6 1 7 2 8 3 9 4. இதெல்லாம் வந்து இந்த கண்ணாடி எண்கள், மிரர் எண்கள், பவர் எண்களும் நான் டைப் பண்ணி போட்டேன் இந்த ட்ரிக் வீடியோவில். ஸோ அப்போது நம்ம இது நெக்ஸ்ட் டேக்கு அப்படின்னு பார்க்கும்போது 954க்கு நம்மளுக்கு 9க்கு இந்த பவர் படி பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து இப்படி வருது. ஓகேங்களா? அப்போது நம்ம ஒரு போர்டை வந்து இன்றைக்கி நம்ம அதாவது நெக்ஸ்ட் டேன்னு பார்க்கும்போது, அடுத்த நாள் பார்க்கும்போது இந்த பிக்கு 9 அப்படின்னு நம்ம வந்து இந்த வீடியோ அதாவது இந்த ட்ரிக்கு மூலமாக நம்ம எடுத்து கணிச்சிருக்கோம். அது வருது வராமல் போகுது. ஸோ ட்ரிக்கு மூலமாக நம்ம கணிச்சிருக்கோம். அடுத்த மெத்தடு ஓகேங்களா? அடுத்த மெத்தடு ஒரு 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 அடுத்த வேலை போகணும். இப்போது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இன்றைக்கி 28/11/2025 அப்பா ஒரு போர்டு வந்து கண்டுபிடிச்சாச்சு. இந்த மெத்தடில் ஒரு போர்டு வந்து எடுத்தாச்சு அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்க. இப்போ அடுத்த மெத்தடு போவோம். அடுத்த மெத்தடு தான் இந்த 30 மெத்தடு. ஓகேங்களா? 30 மெத்தடு 30 மெத்தடு. ஸோ 30 ஓகேங்களா? 30 அப்புறம் ஒரு 30 அந்த வெள்ளிக்கிழமை அந்த 30 0 கொடுக்குறாங்க 30. அப்போ இந்த வெள்ளிக்கிழமை இங்கே இருக்கக்கூடிய கட்டங்களில் 30 எங்கேயாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 30 வருவான் இல்லை 85 அப்படி யோசிக்கணும். ஒரே பேட்டர்னில் நம்ம போகணும், அவங்களும் ஒரே பேட்டர்ன் கொடுக்கணுன்றதெல்லாம் எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. அதனால் நம்ம வந்து இப்படியும் நம்ம போகலாம் அப்படின்னும்போது நம்ம இங்கே எழுதிக்கலாம். எழுந்தப்புறம் 30 85 போகலாம். ஓகேங்களா? 30 85. அப்போ 30 மெயினாக எங்கே வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிசி முடிஞ்சு போச்சு, ஒரு ஏசி முடிஞ்சு போச்சு, ஒரு ஏபிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 30 இப்படி வரும். அப்போது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? 6 7 வந்திருக்கு. ஓகேங்களா? 6 7 வந்திருக்கு. 7 பியில் வந்திருக்கு. இப்போ சியில் என்ன வரணும்? அதுவும் வரிசையாக இருக்குது பாருங்க. 308. இது ஒரு பேட்டர்னை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஒரு பேட்டர்னுக்கு ட்ரை பண்ணும்போது டியில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ டியில் இது வந்து நாளைக்கு இன்றைக்கான கணிப்புன்றதை விட இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா எப்போவுமே இந்த கணிப்பு எடுக்கலாம். இந்த மாதிரி யோசித்து ஒரு நம்பரை நீங்களாக சொந்த நம்பர் எடுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 058. ஓகேங்களா? 058 அதே மாதிரி தான் இங்கேயும் 058 வரலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா காருண்யா சம்ருதி பாக்கியதாரா. ஓகேங்களா? காருண்யா சம்ருதி பாக்கியதாரா. அப்போது இந்த பாக்கியதாராவுக்கு அடுத்தது ஸ்ரீசக்தி இருக்குது. அப்போது இந்த ஸ்ரீசக்தியோட ஏன்னா இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் வந்து டீ போர்டில் 5 வந்ததுக்கு அதே மாதிரி 8. ஓகேங்களா? 5 வந்ததுக்கு அதே மாதிரி 8. வேறு எங்கேயும் வந்து 5 வரலை. 5 வேறு எங்கேயும் வரல. 0 5 8. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 0 வரல, 5 8 வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 5 8 திருப்பியும் 5 8. அப்போ இங்கே 5 8 வரலாம் அப்படின்றது என்னோட ஒரு கணிப்பு. அப்போ 5 8 வரலாம் அப்படின்னும்போது நம்மளுக்கு இங்கே 8. அப்போ ஒரு பேட்டர்னில் 4 டிஜிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது 8308. இது ஒரு டிப்ஸு. ஏன்னா இந்த டிப்ஸை நீங்கள் நாளைக்கும் யூஸ் பண்ணலாம், அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். அப்போது ரா நம்பரை பேஸ் பண்ண மாதிரி அடுத்தடுத்து என்ன நம்பர். இப்போ இதில் 62ன்னு இருக்குது, இங்கே வந்து 62ன்னு இருக்குது. இந்த 62 இங்கே என்ன வந்திருக்கு? அடுத்த நாள் ஒரு 63 வந்திருக்கு. அப்படி யோசிக்கலாம். அடுத்தது இங்கே ட்ரா மார்க் பண்ணோம்ல 62 31 அடுத்த நாள் என்ன வந்திருக்கு? 30 வந்திருக்கு. 30 இங்கே 3 அந்த மாதிரி யோசிக்கலாம். அப்போது இங்கே 65 வந்திருக்கு. அப்போ 65 எப்படி வரலாம்? 65 1 இப்போ மேலே பார்த்தீங்கன்னா பாருங்கள் 62 வந்தது, 63 ஆச்சு. ஓகேங்களா? 62 63 ஆச்சு. இங்கே அந்த ஃபஸ்ட்டு நம்பரை அப்படியே பொதுவாக வச்சுட்டு அடுத்த நம்பரை ஒரு நம்பரை கூட்டி வச்சுட்டாங்க. இப்போது இந்த நம்பரை அதே மாதிரி பொதுவாக 31 இருந்தது, 31 ஒரு நம்பர் குறைச்சி 30ன்னு வச்சுட்டாங்க. ஸோ முதல் இலக்கம் ஆரம்பத்தில் முதல் இலக்கம் வந்து மாறலை. ஓகேங்களா? முதல் இலக்கம் அதாவது இது ஸ்டாண்டர்டாக நிற்கிது. 6க்கு 6 ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? 6க்கு 6 ஸ்டாண்டர்ட். 3க்கு
3 ஸ்டாண்டர்டு நிற்குது. சரியா? 3க்கு 3 ஸ்டாண்டர்டாக நிற்குது. அப்போது ஒரு 6க்கு ஒரு வேளை 6 ஸ்டாண்டர்டாக நிற்குது. இது 3வது மெத்தேடு. நல்லா புரிஞ்சுங்க. 6க்கு 6 ஸ்டாண்டர்டாக நிற்குது அப்படின்னா அப்போ 6 வந்து ஸ்டாண்டர்டு. அப்போது 5ன்னு இருக்கிறது, இந்த 5ன்னு இருக்கிறது 1 ப்ளஸ்ஸு இல்லை மைனஸ் ஆகலாம். அப்போ மைனஸ் ஆச்சு அப்படின்னா 4, ப்ளஸ் ஆச்சுன்னா 6. அப்போது ஒரு 66. அப்போ என்ன நான் எடுத்திருக்கோம் பாருங்கள். ஒரு மெத்தடில் பி போர்டுக்கு 9 வரலான்னு எடுத்திருக்கோம். இன்னொரு மெத்தடில் பிசி ஏபி பிசி ஏசி இல்லை எது வேணா இருக்கலாம். ஏசி ஏபி எது வேணா இருக்கலாம். ஒரு 66 வரலாம். ஓகேங்களா? 66 தனி. இது ஒரு தனி கணக்கு. பி போர்டு 9 ஒரு தனி கணக்கு. பிசி 66 ஒரு தனி கணக்கு. 3D. அப்போது இந்த 3Dயை வந்து 8 5 8 இது வந்து எல்லாமே வந்து பவரில். ஓகேங்களா? 8 8 5 8 8 3 0 8. ஓகேங்களா? ட்ரிப்ஸு அண்டு ட்ரிக்ஸ் இது தான், இவ்வளோ தான். முதல் என்ன பார்த்தோம்? முதல் பார்த்தது ட்ரா நம்பரோட அந்த ட்ராவில் வந்த முதல் ரிசல்ட்டு அப்படியே பவரில் பார்த்தோம். ஓகேங்களா? 597 ட்ரா 1 வந்தது. அடுத்த நாள் வந்து அப்படியே 6 ஆச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 5 வந்தது. 5 அடுத்த நாள் அப்படியே 0 ஆச்சு. அப்புறம் இங்கே நேற்று 4 வந்திருக்கு. அந்த 4க்கு அப்படியே நான் வந்து 9 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது முடிஞ்சுதா? அப்புறம் இந்த 30 கான்செப்டை பார்த்தோம். 30 பிசி. அடுத்த சொர்ணக்கரலம் ஏசி 30. அப்போ ஏபியில் 30 நம்மளுக்கு இருக்குது, பெண்டிங் இருக்குது. நம்ம இங்கே 30 எழுதியிருக்கோம். ஒரு வேளை பவராக போச்சு அப்படின்னா 30 85 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ டி போர்டு எங்கேருந்து எடுத்தோம்? டி போர்டு 0 5 8 அதே மாதிரி பேட்டர்னில் நேற்று வந்தது. 0 5 இங்கே 8 நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போ டி போர்டு வந்துடுச்சு. இவ்வளோ தான் கான்செப்ட்டு, இவ்வளோ தான். அப்போ சி போர்டு எப்படி எடுத்தோம்? இங்கே 6 வந்திருக்கு. அடுத்த வாரம் 7 வந்திருக்கு பி போர்டில். அதுக்கு அடுத்த வாரம் 8ன்னு வரணும் அப்படின்றது நம்ம அங்கே கழித்தோம். அப்போது ஒரு 4 டிஜிட்டு நம்மளுக்கு கிடச்சிது. 83 0 8. அப்புறம் அதை நம்ம அந்த 85 கணக்கில் 3க்கு 8 5க்கு 0க்கு 5 திருப்பி 8க்கு 8. அவ்வளோதான். இப்போ ஒரு 3 மெத்தேடு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படிலாம் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரா நம்பரை வச்சோ இல்லை ஒரு சேட்டை வச்சோ இந்த மாதிரி ஒரு சில கணிப்புகளை வந்து நம்ம எடுத்து உருவாக்கினா இது சொந்த கணிப்பு. இதை நீங்கள் உருவாக்குறீங்க, நீங்கள் இதை ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களோட சொந்தமான கணிப்பு. இப்போது சொந்தமான கணிப்பில் 28/11 நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்கன்னு பாருங்கள். இது நீங்கள் எடுத்திருக்கீங்க சொல்லி கொடுத்து. இப்போ அடுத்த நாளைக்கு நீங்கள் எடுக்கிறீங்க வச்சுங்க 29க்கு. அப்பா இன்றைக்கி ஒரு வேளை பி போர்டுக்கு 9 வரலாம். அப்படி இல்லாட்டி ஏபி பிசி ஏசி இதில் 66 வரலாம். அப்படி இல்லை 4Dயே நான் கணிச்சிருக்கேன், நான் 4D கணிச்சு எடுத்திருக்கேன் அப்படின்னா 83 0 8 88 5 8 இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணி. புரியுதா? இது 28க்குன்றது இல்லை, 28க்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இதே மாதிரி 29க்கு நான் சொந்த உழைப்பை வச்சு என்ன எடுத்திருக்கேன், 30ஆம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்றது நீங்கள் எடுப்பீங்க. பாருங்கள் இந்த வீடியோ முடிவில். ஓகே இப்படி ஒரு ட்ரை இருக்கா, இப்படி ஒரு ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்கள் சொந்த கணிப்பு. ஒரு நாள் சொல்லி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் எடுக்கக்கூடியது எங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணால் ஐடியா மாறும். இப்போ நான் பார்த்தது இந்த டி போர்டில் அந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டில் வந்தது பவராக வந்தது. அப்போ உங்கள் கண்ணுக்கு வேறு ஏதாவது படும். பிரதர் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கம்பைன் பண்ணலாமே, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ்லாம் வரும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஏன்னா முதலே சொல்லிட்டேன், உங்கள் பணத்தை நான் சேவ் பண்ணால் யாரோ ஒருத்தருக்கு சாப்பாடு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை என் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் இந்த ஒரு அனுபவ ரீதியாக என்னென்னலாம் நான் கணிப்பு எடுத்திருக்கேன்,
எந்த மாதிரிலாம் கணிப்பு சக்ஸஸ் ஆகியிருக்கு, சக்ஸஸே ஆகலைன்னா எப்படி வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ணி யோசித்து நிறைய ஃபெயில் ஆகிருக்கு, நிறைய பாஸ் ஆகிருக்கு, இது எல்லாத்தையும் சொன்னால் ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு கிளிக் ஆகிரும். யாராவது ஒருத்தர் கிளிக் ஆகிரும். 10,000 பேரோ 5,000 பேரோ 4,000 பேரோ 3,000 பேரோ பார்க்கும்போது யாராவது ஒருத்தருக்கு ஒரு வழி கிளிக் ஆச்சு அப்படின்னாலும் அந்த ஒருத்தரோட வாழ்வு ஒரு நாள் உயரும் அப்படின்றது என்னோடய கருத்தை வச்சு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நல்லதே நம்ம நினைப்போம், நம்ம நல்லதை விதைப்போம், நல்லது நடக்கும். நல்லது நடந்தாலே நம்ம மேன்மையாகவும் நம்ம வசதியாகவும் நம்ம பொருளாதார ரீதியாகவும் நம்ம மேலும் மேலும் முன்னேறுவோம். ஸோ சொந்தமான கணிப்பை பயன்படுத்துங்க. அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் காதில் கேட்டுக்குங்க. ஆனால் உங்களுக்கான ஒரு வழி, உங்களுக்கான ஒரு பாதை எப்பவுமே இருக்குது. அந்த பாதையில் எப்படி நம்ம போகணுன்றதை யோசித்து முடிவு பண்ணி உங்களுது இது உண்டு, இந்த கணிப்பு உன்னுடையது. இப்போ என் நண்பன் நீங்கள் எதிர்க்க நிற்கிறீங்கன்னா, இந்த கணிப்பு உண்டுடா, இது நீ தான்டா எடுத்த, இந்த சக்ஸஸ்க்கும் இந்த வெற்றிக்கும் நீ மட்டும்தான்டா காரணம், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கடா, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த கணிப்புகளை மெருகேற்றுங்க. தங்கம் மண்ணுக்குள்ளே இருக்கும்போது கருப்பாக தான் இருக்கும், கல் போல் தான் இருக்கும். அதை மெருகேற்றினா தான் தங்கன்ற பேரே அதுக்கு கிடைக்கும். அதனால் உங்கள் கையில் ஒரு தங்கம் இருக்குது மண்ணுக்குள்ளே, அதை எப்படி நீங்கள் எடுத்து பாலிஷ் பண்ணுறீங்க, அதை எப்படி வந்து ஜொலிக்க வைக்கிறீங்கிறது உங்கள் கிட்ட தான் இருக்குது. உங்களால் முடியும், எல்லாமே உங்களால் முடியும். உங்களாலையும் ஒரு நாள் சாதிக்க முடியும். கண்டிப்பாக அது உங்கள் உழைப்பால் மட்டும்தான் நீங்கள் சாதிக்க முடியுன்றதை சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.